இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, திருமலை கலாமன்றத்தினுடைய அங்கத்தவர்களே, சமய பெரியோர்களே, கலைஞர்களே, பெரியவர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். இந்த பொங்கல் விழா கலை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இதனது ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். திருமறை கலாமன்றமானது மிகவும் நீண்ட காலமாக மக்களுக்கும் கலைக்கும் அரும்பணியாற்றி கொண்டிருக்கிறது. அவர்களினுடைய சேவை உண்மையிலேயே போற்றுதற்குரியது. அதில் நம்முடைய சிறப்பான விடயமாக நான் கருதுவது, இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டும் நான் பிறந்த ஆண்டும் ஒன்றாக இருப்பது. 1965ஆம் ஆண்டு. நீண்ட காலமாக இந்த கலை சேவையையும் சமூக சேவையையும் சமய சேவையையும் ஒருங்கிணைந்து ஆற்றி வருவது மிகவும் சிறப்பானது. 4600 கோடி வருடங்களுக்கு முன்னே தோற்றம் பெற்ற இந்த சூரியனுக்கு தைத்திருநாளிலே சூரிய பொங்கல்களும் கலை விழாக்களும் நடாத்தி இது ஒரு தமிழர் திருநாளாக நாங்கள் நீண்ட காலமாக கொண்டாடி வருகிறோம். அது ஒரு சிறப்பும் மிக்க ஒரு விடயமாக திகழ்ந்து வருகிறது. சூரியன் ஒரு மாபெரும் கலைஞன். இந்த பூமியை செதுக்கிய கலைஞன். இந்த மனிதனையும் மற்ற உயிர்களையும் இந்த இயற்கையையும் செதுக்கிய கலைஞன். இந்த சூரியன் இல்லாவிட்டால் இந்த பூமி இல்லை, மனிதர்களும் இல்லை, எதுவுமே இல்லை, இந்த உயிர்களும் இல்லை. எனவே இந்த மனிதன் என்ற இந்த அற்புதத்தை செதுக்குவதற்கு இந்த சூரியனுக்கு 459.5 கோடி ஆண்டுகள் எடுத்திருக்கின்றன. இந்த மனிதன் தோன்றி 50,000 வருடங்கள் மட்டுமே. இந்த பூமி தோன்றி 4,460 கோடி வருடங்கள். எனவே இந்த அற்புதமான விடயங்களை அடைவதற்கு நீண்ட காலம் எடுப்பது தோல்வி என்று அர்த்தப்படாது. இங்கு முயற்சிகளும் நம்பிக்கையும் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தோல்வி போல தோன்றிய அந்த நிகழ்வுதான் பின்பு பெரும் புரட்சியாக சாதனையாக மிளிந்து நிற்கிறது. எனவே எமது நம்பிக்கையும் தொடர் முயற்சிகளும் எமது வெற்றிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்கும். இசைக்கு அடிநாதமாக இருந்த இந்த ஒளிச்சக்தியை தந்தது சூரியன். ஆனால் அவன் சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பதில்லை. ஆடல் கலைக்கு அடிப்படையான அந்த இயக்க சக்தியை தந்தது சூரியன். ஆனால் அவன் ஆட்டம் போட்டு ஆர்ப்பரிப்பதில்லை. சூரியன் எரிந்துதான் அந்த தியாக தீயில் தான் எம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். எமக்காகவும் எம்மையும் படைத்து எம்மைக்காக எல்லாவற்றையும் அத்தனையையும் படைத்த இந்த சூரியனை கொண்டாடும் மரபை எண்ணி நாம் பெருமை கொள்ள வேண்டும். அன்று தொட்டே இதை நாங்கள் கடைப்பிடித்து வருகிறோம். அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே நாங்கள் பொங்கலை வைக்கிறோம். அது விளங்கக்கூடினது. அவன் ஒரு பெரும் கலைஞன் ஆக இருப்பதால், சூரியன் ஒரு மாபெரும் கலைஞனாக இருப்பதால் அந்த தினத்திலே
அது அந்த தினம் ஒட்டிய காலப்பகுதியிலே நாங்கள் கலை நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கும் விளங்கக்கூடினது. ஆனால் நாம் இந்த திருநாளை தமிழர் திருநாளாக சொல்வதற்கான காரணம் என்ன? எமக்கும் சூரியனுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதால் தான் இதனை நாங்கள் தமிழர் திருநாள் என்று சொல்கிறோமோ? சூரியன் தன்னுள்ளே எவ்வளவு சக்திகளை வைத்திருந்தும் அமைதி காத்து சத்தம் செய்யாது பல விடயங்களை ஆற்றிக் கொண்டிருப்பது போல நாமும் எமக்குள்ளே பல வல்லமைகளையும் சக்திகளையும் வைத்து அமைதியாக பொறுமை காத்து வருவதனால் நாம் சூரியனை கொண்டாடுகின்றோமோ அல்லது இதனை தமிழர் திருநாள் என்று கொண்டாடுகின்றோமோ என்று எண்ண தோன்றுகிறது. நாம் சூரியனைப் போல தியாகங்களுக்கு சிகரம் வைத்ததனால் அதற்காகத்தான் இதை நாங்கள் தமிழர் திருநாள் என்று கொண்டாடுகிறோமோ என்று எண்ண தோன்றுகிறது. இன்று இந்த நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எம்மிலே எவ்வளவு திறமைகள் ஒளிந்திருக்கின்றன என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. நன்றி மறவாத மரபிலே பிறந்த நாம் இவ்வாறாக சூரியனுக்கு நன்றி தெரிவித்து பெரும் விழா கொண்டாடுவது, இந்தளவு சிறப்பாக கொண்டாடுவது தமிழர்கள் மாத்திரம்தான். நாங்கள் உண்மையிலேயே செயல் வீரர்கள். சூரியன் போல ஓய்வெடுத்து கொள்ளாது எப்பொழுதும் இயங்கிக் கொண்டு எமது மண்ணுக்காகவும் எமது மக்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கின்றோம். எனவே சூரியனை நாம் கொண்டாடாது யார் கொண்டாடுவார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. சூரியன் தனது ஈர்ப்பு சக்தி மூலம் பல கிரகங்களை ஒருமைப்படுத்தி நீண்ட காலமாக பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் எம்மிடையே திட்டமிட்ட வகையிலே ஒற்றுமை குறைவை ஏற்படுத்துவதற்கான பல நிகழ்ச்சிகள் திட்டமிடல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதுக்காக நாங்கள் பலியாக போகிறோமா? எமது சிந்தனை ஓட்டம் முழுவதையும் எமது உள்ளக முரண்பாடுகளிலே செலவிட்டு கொண்டிருக்க போகின்றோமா என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் பெரிய அளவிலே கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. நாம் நிர்வாக திறமையற்றவர்கள், ஒற்றுமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், ஊழல்வாதிகள், மதவாதிகள், இனவாதிகள், பிரதேசவாதிகள், இவ்வாறாக எவ்வளவு அவதூறு சொல்ல முடியுமோ அவ்வளவும் கொண்டவர்கள் நாங்கள் என்ற ஒரு மனப்பதிவை உண்டாக்கும் வகையிலே திட்டமிட்ட விடயங்கள் அரங்கேற முயற்சித்து கொண்டிருக்கின்றன. எம்மை நாம் நம்பாத போது பிறர் எம்மை நம்புவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. எமது மகத்துவத்தை நாம் உணர்ந்து ஆக வேண்டும். நாம் கடினமான உடற்பாளிகள், எமது கலாச்சாரத்திலே பற்றுறுதி கொண்டவர்கள், பந்தவாசம் மிக்கவர்கள், புலம்பெயர்ந்திருந்தாலும் எமது தாய் மண்ணின் கனவுகளிலே ஊறி திளைப்பவர்கள், எமது பிள்ளைகளை முன்னேற்ற வேண்டும், நல்வழி பழத்த வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள், நேர்மையானவர்கள், மனச்சாட்சி உள்ளவர்கள், கடின உழைப்பாளிகள், சேமிப்புக்கு பெயர் போனவர்கள் என நாம் எமது பெருமைகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எமது சிறார்களின் மனதிலே எமது மகத்துவத்தை விதைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. எனவே நாம் சூரியனுக்கு செய்யும் முக்கியமான கைமாறு என்னவென்று சொன்னால், நாம் எம்மிடையே இருக்கும் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமைப்பட்டு எமதுக்கு நம்பிக்கை ஈனங்கள் ஏற்படாதவாறு தொடர்ந்து இந்த நம்பிக்கையை தற்காத்து நாம் ஒரு
நல்ல ஒரு எதிர்கால நிச்சயமாக பிறக்கும் என்று நம்பி தொடர்ந்து நடைபோடுவோம். எமது கலை கலாச்சாரங்களிலே பற்றுறுதி கொள்வோம். நாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரு சிறந்த ஒரு மக்கள் கூட்டமாக உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வதுதான் நாம் சூரியனுக்கு செய்யும் கைமாறாக அமையும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியதற்காக திருமறை கலாமன்றத்தினருக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.